ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பொறாமையை வெற்றி கொள்வதற்கு ஞானத்தின் 5 கருத்துக்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். முதலாவது, நான் பல தனிப்பட்ட குணங்களும் சாதனைகளும் நிறைந்துள்ள ஒரு அழகான ஆத்மா. என்னுடைய சொந்த விசேஷமான குணங்கள் மேலும் சாதனைகளுடன் இருக்கின்ற ஒரு விசேஷமானவன் நான். மேலும் நான் தனிப்பட்டவன் என்கிற சக்திசாலியான உள்ளுணர்வு நமது தோற்றத்தை நாம் கவனிக்கும் முறையையும் நம்முடைய உணர்வுகளையும் அதிகமாக உயர்த்துகிறது. நாம் யார், நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்கிற நேர்மறையை ஆழமாக அனுபவம் செய்யும் போதுதான் நம்மை பிறரோடு ஒப்பிடுவதையும் பிறர் மீது பொறாமைப்படுவதையும் நிறுத்த முடியும். இரண்டாவது, இறைவனின் பார்வையில் நாம் அனைவரும் சமமானவர்களே. யாரும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. சில நேரங்களில் பிற மனிதர்களுடைய தோற்றம், ஆளுமைத்தன்மை, செல்வம், புகழ் அல்லது உறவுகள் போன்ற அவர்களுடைய சாதனைகள் நம்மை ஈர்க்கிறது. பிறகு நம்மை தாழ்வாக உணர வைக்கிறது. அவர்கள் மீது பொறாமையை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவன் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் நம் அனைவர் மீதும் சமமான அன்பு செலுத்துகின்றார். அவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்களும் அல்ல, நாம் அவர்களை விட தாழ்ந்தவர்களும் அல்ல என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் நம்மிடமே போட்டியில் இருக்கிறோம், வேறு யாருடனும் அல்ல. அதிகப்படியான போட்டியுணர்வு பெரும்பாலும் பொறாமைக்கு வழிவகுக்கிறது. மேலும் நீங்கள் பிறர் சிறந்து விளங்கும் ஒவ்வொன்றிலும் அவர்களை வெல்வதற்கு விரும்புகிறீர்கள். இது உங்களை களைப்படையச் செய்கிறது. மேலும் அமைதி, அன்பு, ஆனந்தம், சக்தி முதலிய ஆன்மீக பொக்கிஷங்களை குறைக்கிறது. ஆனால் பிறரிடம் உள்ள சிறந்ததை கண்டு பொறாமைப்படுவதற்கு பதிலாக நம்மிடம் நாமே போட்டியிடுவது நாளுக்கு நாள் நம்மை சிறந்தவராக ஆக்குகிறது என்று ஒரு ஆன்மீக கொள்கை பறைசாற்றுகின்றது. நான்காவது, பெரிய கனவு என்பது முக்கியமானது. ஆனால் கனவுகளை மட்டுமே கண்டு கொண்டிருப்பது சரியானது அல்ல. நாம் முயற்சி செய்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகளை தேடி வெகு வேகமாக ஓடும்போது மனதில் பொறாமை உணர்வு உற்பத்தியாகுகிறது. அதற்கு நமது உடல் ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் கூட விலையாக கொடுக்கிறோம். நம்முடைய கனவுகள் நமது வாழ்க்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கும் போதும், எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் போதும் தான் நமது வாழ்க்கையை அழகானதாக உணர முடியும். எவ்வளவு அதிகமாக கனவுகளிலிருந்து விலகி இருக்கின்றோமோ அவ்வளவு குறைவாக பிறர் மீது நமது பொறாமை குறையும். அவ்வளவு அதிகமாக வாழ்க்கை பயணமும் லேசானதாக இருக்கும். ஐந்தாவது, எவ்வளவு அதிகமாக எளிமை அதிகரிக்கின்றதோ அவ்வளவு குறைவாக பொறாமை இருக்கும். சிந்திப்பதிலும் வாழ்வதிலும் மிகவும் எளிமையாக இருக்கும் மனிதர்கள் ஒரு பொழுதும் பொறாமைப்பட மாட்டார்கள் என்பதை பெரும்பாலும் நாம் பார்க்கின்றோம். எளிமை என்றால் குறைவாக சிந்தனை செய்வது, மேலும் அதிகப்படியாக ஆசைப்படாமல் தன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தியுடன் வாழ்வதாகும். அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் தனக்குள்ளே பார்ப்பார்கள். எதையாவது அல்லது யாரையாவது வெளி உலகத்தில் எதற்காகவும் பார்க்க மாட்டார்கள். ஓம் சாந்தி.